ஹாய் எவ்ரி ஒன், இன்றைக்கி நம்ம அன்பாக்சிங் பண்ண போகிற ப்ராடக்ட் என்னென்னா சாம்சங் ஈவோ ப்ளஸ். இப்போ வந்து இந்த மெமரி கார்டை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்கிறத. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து அந்த மெமரி கார்டோட வேறு எதுவும் இல்லை, இது மட்டும்தான் இருக்குது. ஒரு அடாப்டரும் மெமரி கார்டு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதில். இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்டி மெமரி கார்டு அடாப்டர். இதுதான் பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு. இது வந்து 128 GB ஈவோ ப்ளஸ். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேமராக்கெல்லாம் யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி இந்த மெமரி கார்டை வந்து இந்த அடாப்டரில் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபோன்லலாம் பார்த்திங்கன்னா டேரெக்டாகவே இந்த எஸ்டி கார்டு வந்து போட்டுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெமரி கார்டு வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இப்போ வர மோஸ்ட் ஆஃப் தி மொபைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் ஸ்லாட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒரு மெமரி கார்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிம் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. மெமரி கார்டு வந்து நம்ம போட்டாச்சு. ஸ்டோரேஜில் பார்த்திங்கன்னா இந்த மெமரி கார்டு இது காட்டுது 128 GB வந்து ஃபுல்லாகவே இருக்க மாதிரி இருக்குது. 0.5 அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோனுக்காக வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், அதர்ஸ்க்காக. 4.8 MB வந்து யூஸ் ஆகிருக்கு. 128 GB அப்படியே ஃபுல்லாக தான் இருக்க மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஃபார்மேட் எஸ்டி கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்மேட் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். இது புது மெமரி கார்டுங்கிறதுனால அது பண்ண தேவையில்லை. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.